விழுப்புரம் தைலாபுரம் தோட்டத்தில் பாமக நிறுவனர் டாக்டர் ராமதாஸை அதிமுகவை சேர்ந்த சென்னை மாநகராட்சி முன்னாள் மேயர் சைதை துரைசாமி நேரில் சந்தித்து ஆலோசனை நடத்தி வருகிறார். கூடுதல் விவரங்களை தருகிறார் செய்தியாளர் சையத். சையத், வணக்கம். மேலும் விவரங்களை பகிரலாம். வணக்கம். விழுப்புரம் மாவட்டம் தைலாபுரம் தோட்டத்தில் பாமக நிறுவனர் டாக்டர் ராமதாஸ் கடந்த சில தினங்களுக்கு முன்பாக பாமக நிறுவனர் மற்றும் தலைவராக நானே செயல்படுவேன், செயல் தலைவராக அன்புமணி செயல்படுவார் என பரபரப்பாக பேட்டியளித்தார். இந்த நிலையில் டாக்டர் ராமதாஸை சமாதானப்படுத்துவதற்காக கடந்த 3 தினங்களாக பாமக முக்கிய நிர்வாகிகள் டாக்டர் ராமதாஸின் மகள்கள் குடும்பத்தினர் ராமதாஸை சந்தித்து ஆலோசனை ஈடுபட்டனர். நேற்று இரவு சுமார் 4 மணி நேரமாக டாக்டர் ராமதாஸிடம் ஜி.கே. மணி ஆலோசனை மேற்கொண்டார். அப்போது சுமூக முடிவு எட்டப்பட்டதாக தெரிவித்தார். இந்த நிலையில் பாமக தலைவராக அன்புமணி நானே செயல்படுவேன் என நேற்று இரவு அதிரடியாக ஒரு அறிக்கை ஒன்று வெளியிட்டிருந்தார். இந்த நிலையில் இன்று காலை தைலாபுரம் தோட்டத்திற்கு முன்னாள் சென்னை மேயரும் அதிமுக முக்கிய நிர்வாகியுமான சைதை துரைசாமி டாக்டர் ராமதாஸை சந்தித்து சுமார் அரை மணி நேரத்துக்கு மேலாக ஆலோசனையில் ஈடுபட்டு வருகிறார். அதனைத் தொடர்ந்து பாமக முக்கிய நிர்வாகிகளும் தற்போது டாக்டர் ராமதாஸை சந்தித்து ஆலோசனையில் ஈடுபட்டு வருகின்றனர். அதில் தற்போது ஆலோசனையில் சைதை துரைசாமியுடன் தொடர்ந்து பாமக மயிலம் எம்எல்ஏ சிவகுமார், தலைமை நிலைய செயலாளர் அன்பழகன், விழுப்புரம் மாவட்ட செயலாளர் ஜெயராஜ் போன்ற முக்கிய நிர்வாகிகள் தற்போது ஆலோசனையில் ஈடுபட்டு வருகின்றனர். அதனைத் தொடர்ந்து டாக்டர் ராமதாஸ் செய்தியாளர்களை சந்திப்பதாக ஒரு தகவல் ஒன்று வெளியாகியுள்ளது. அதனைத் தொடர்ந்து பாமக முக்கிய நிர்வாகிகள் அவசரமாக ஒவ்வொருவராக தற்போது பாமக டாக்டர் இல்லத்திற்கு தற்போது வந்துள்ளனர். நேற்றைய தினம் பாஜக அதிமுக கூட்டணி உறுதியான நிலையில் இன்று டாக்டர் ராமதாஸை அதிமுக முன்னாள் மேயர் சைதை துரைசாமி சந்திப்பது அரசியல் வட்டாரத்தில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. தற்போது ஒவ்வொரு நிர்வாகியாக பாமக தோட்டத்திற்கு வந்த வண்ணம் உள்ளனர்.